மீன் வளம். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தி திறனை அதிகரித்திடும் வகையில் 5000 ஹெக்டேர் பரப்பளவுள்ள ஊராட்சி குளங்களில் ஒரு ஹெக்டருக்கு 2000 மீன் விரலிகள் வீதம் 1 கோடி மீன் விரலிகள் ரூபாய் 75 லட்சம் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் வாயிலாக ஊரக பகுதிகளில் உள்நாட்டு மீன் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஊரக மக்களுக்கும் புரதச்சத்து மிகுந்த மீன் உணவு குறைந்த விலையில் கிடைக்கும். பெருகி வரும் அலங்கார மீன்களின் தேவையினை நிறைவு செய்து அதன் வாயிலாக வேலை வாய்ப்பினை உருவாக்கிட 56 வண்ண மீன் வளர்ப்பு அலகுகள் அமைத்திட ரூபாய் 1,55 லட்சம் மானியமாக வழங்கப்படும். மீன் குஞ்சு உற்பத்தி, தீவிர மீன் வளர்ப்பு முறைகள், மதிப்பு கூட்டுதல் ஆகிய நவீன தொழில்நுட்பங்களில் 1000 மீனவ மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ரூபாய் 38 லட்சம் செலவில் வழங்கப்படும். மீன் வளர்ப்பு, கடற்பாசி வளர்ப்பு, மீன் வியாபாரம் போன்ற சுய தொழில்களை மேற்கொள்ள 10,000 மீனவர் மற்றும் மீனவர் உழவர்களுக்கு விவசாய கடன் அட்டை வழங்கப்படும். இதன் மூலம் ஊரக பகுதியில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திடும். தமிழ்நாட்டில் 46 அரசு மீன் பண்ணைகளில் ஆண்டு ஒன்றுக்கு 12 கோடி மீன் விரலிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதிகரிக்கும் மீன் விரலிகளின் தேவையினை கருத்தில் கொண்டு புதிய தாய் மீன்கள் கொள்முதல் செய்தல், மீன் குஞ்சு இருப்பிடத்தினை அதிகரித்தல், கட்டமைப்பு வசதிகளை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் அரசு மீன் பண்ணைகளின் உற்பத்தி திறன் 15 கோடி மீன் விரலிகளாக அதிகரிக்கப்படும். இதன் வாயிலாக ஆண்டு ஒன்றுக்கு கூடுதலாக 10,000 டன் மீன் உற்பத்தி செய்யப்படும். ஊரக வளர்ச்சி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் உள்ள 266 பணிகளில் 58 பணிகள் இயற்கை வள வேளாண்மைக்கெனவும், 58 பணிகள் கிராமப்புற கட்டமைப்புக்கெனவும், 150 பணிகள் பிரத்யேகமாக வேளாண் சார்ந்த பணிகளுக்காகவும் ஒதுக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் இதுவரையில் 80,707 இயற்கை மேலாண்மை பணிகள் ரூபாய் 2,177 கோடி செலவினத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவுநீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், செறிவூட்டு கிணறுகள், மண் வரப்பு, கல் வரப்பு போன்ற 80,000 பணிகள் ரூபாய் 2,000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மகளிர் சுய உதவி குழுக்கள். பயறு வகை பயிர்களில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பயறு வகைகளில் 100 விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்க தொகுப்புக்கு ரூபாய் 2 லட்சம் சுழநிதியாக வழங்கும் வகையில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கப்படும். இதில் உற்பத்தி செய்யப்படும் விதைகளை உற்பத்தி மானியம் வழங்கி வேளாண்மை துறையை கொள்முதல் செய்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் உழவர்களுக்கு விநியோகம். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்களை பின்பற்றி மகசூலை அதிகரிப்பதுடன் அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டி நிலக்கடலிலிருந்து நிலக்கடலை உற்பத்தி தொகுப்பில் ரூபாய் 4,50 லட்சம் மதிப்பில் அமைக்கப்படும். எரிசக்தி. உழவர்களுக்கு நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துவதற்காக இதுவரை 23,74,741 இலவச மின் இணைப்புகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டு இலவச மின்சார மானியமாக இதுவரை ரூபாய் 6,962 கோடியே 93 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புகளுக்கு தேவையான கட்டணத் தொகையாக சுமார் ரூபாய் 8,186 கோடி நிதியினை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு அரசு வழங்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வரப்பே தலைகாணி,
வைக்கோலே பஞ்சுமெத்தை, வேர்வையே பெருங்குளியல், வெற்றுடம்பே பட்டாடை என வாழும் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் உழவர்கள். அதனால்தான் உழவர்களின் நலன் பேணி அவர்தம் வாழ்வாரத்தை உயர்த்திடும் உயர் நோக்கத்துடனே செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசு வேளாண்மையில் நிலையான வளர்ச்சி பெற்றிட பல சீரிய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகு தானை வேந்தருக்கு கடனே. மக்கள் நெல்மணிகளையும் நீரையும் உண்டு வாழ்வர்கள்தான் என்றாலும் அந்த நெல்லும் அவர்களுக்கு உயிர் அன்று, நீரும் உயிரன்று, மன்னன் தான் அவர்களுக்கு உயிர். எனவே ஒவ்வொரு மன்னனும் தான் அவர்களுக்கு உயிர் என்பதை உணர்ந்து தான் உயிரை காப்பது போல குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்று புறநானூற்று பாடலில் புலவர் மோசி கிரணார் கூறியுள்ளது போல் மக்களின் நலமே நல்லறம் என்று நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் உணவு தானிய உற்பத்தியினை பெருக்கி மக்களின் உணவு தேவையை நிறைவு செய்து உழவர்களின் வறுமையை ஒழித்து அவர்தம் வாழ்க்கையை மேம்படுத்துதல், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்துதல், நஞ்சற்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அளித்தல், உழவர்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து தொடர்ந்து வேளாண் தொழில் புரிய சீரிய முயற்சிகளை எடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துதல், வேளாண்மை சிறந்திட இயற்கை அன்னை வாரி வழங்கியுள்ள நல் வளங்களை சீராக பயன்படுத்தும் முறைகளை கையாளுதல், வேளாண் பயிர்களுக்கு தேவையான இடுபொருட்கள் கிடைக்க செய்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சியை அடைதல் ஆகிய நற்பணிகளை செவ்வனே மேற்கொள்ள வேளாண்மை உழவு நலத்துறைக்கு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியினை உரித்தாக்குகிறேன். 7 விதமான வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கும் அங்கே சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கும் ஏற்றவாறு தனி வேளாண் நிதி அறிக்கை தந்து உழவர் பெருமக்களின் வாழ்வு வளம் பெறவும் தமிழ்நாடு மக்கள் நலம் பெறும் பல்வேறு திட்டங்களை தீட்டி சொல்வதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் என்று செயல்படுத்தி கண்ணை இமைகாப்பது போல் கண் துஞ்சாமல் உழவு நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் உழவு நலன் காக்கும் உன்னத பணிகள் சீரிய முயற்சிகளை எடுத்து மேன்மேலும் வலு சேர்த்து சீர்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து வளப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதே இந்த 5ஆம் வேளாண் நிதி அறிக்கையாகும். கடந்த 4 ஆண்டுகளில் செவ்வனே திட்டங்களை செயல்படுத்தியது போலவே வரும் நிதியாண்டுகளிலும் தெரிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்கள் அனைத்தையும் மேலும் சிறப்பாக செயல்படுத்த உறுதி கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சீர்மிகு தமிழ்நாட்டின் 4 வேளாண் நிதி அறிக்கைகளையும் செவ்வனே தயாரித்து இந்த மாமன்றத்தில் படைத்தது போலவே உழவு நலன் பேணும் 5ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையினையும் பல்வேறு சிறப்பு திட்டங்களும் உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் திரு நா. முருகானந்தம் ஐயப்பா அவர்களுக்கும், நிதித்துறை அரசு முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி IAS அவர்களுக்கும், துறையினுடைய தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வளர்க வேளாண்மை, ஓங்குக உழவு நலன். நன்றி, வணக்கம். சிறந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்த மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் வழிகாட்டிய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நன்றி. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/3/2025 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.